गाइस எல்லாருக்கும் வணக்கம். நான் கஜி குக்கிங் உலகிலிருந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வாழைப்பூ வடை செய்து காட்ட போறேன். வாழைப்பூ வடை வந்து விதவிதமா வந்து செய்வினம். சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான வடை வந்து இந்த வடை. அதே நேரம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ எப்படி இந்த வாழைப்பூ வடையை நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைப்பருப்பை வந்து 200 கிராம் எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன் வந்து போட்டு ஊற வச்சிருக்கிறேன். வந்து இந்த கடலைப்பருப்பை அமர்த்தி பார்க்கும் பொழுது தெரியும் உங்களுக்கு எப்படி நைஸாக ஊறி இருக்குன்னு சொல்லி. இப்போ வாழைப்பூ வச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதழ்கள் எல்லாம் எடுத்துட்டு இந்த பூவை மட்டும் போட போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு இருக்குது, உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய், தேவையான உப்பு வந்து இதெல்லாம் போட்டு முதல்ல அரைச்செடுக்க போகிறேன். வந்து இதில் கருவேப்பிலை இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகாயும் வெட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன பீஸுகளாக தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு 3-4 பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி, மிளகு, உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரன்ச்னஸாக வந்து அரைச்செடுக்க போகிறேன் முதல்ல வந்து. அதுக்கு பிறகு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது இப்படி அரைச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பை வந்து போட்டு அரைக்க போகிறேன். இது வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருக்கிறேன். இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு காவாசி கடலைப்பருப்பை முழுமையாக எடுத்து வச்சிருக்கிறேன். மீதியை போட்டு கொரகொரப்பாக வந்து அரைச்செடுக்க போகிறேன். அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைச்சி எடுத்துட்டேன். கொரகொரப்பாக வந்து தண்ணி எதுவும் விடாமல் அப்படியே அரைச்சி எடுக்கப்பட்டது. இப்போ வந்து முழுசாக இருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு அதுக்கு மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த ஸ்டேஜில் வந்து இந்த டெக்ஸ் வந்து இருக்குது. இப்போ எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா அதுக்கு போட வேண்டியதை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பிலை போடுறேன். இப்போ வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் வந்து இதில் போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பச்சை மிளகாய் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க பச்சை மிளகாயை. அதே மாதிரி உப்பையும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் கட்டர் தூள் இதில் போட்டிருக்கிறேன். வந்து நீங்கள் தேவையேண்டா போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழைப்பூ எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்து இந்த வாழை பொத்தியிலேருந்து இந்த வாழைப்பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு பிறகு அதுக்குள்ளே இருக்கிற அந்த நூலாக வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு நூல் ஒன்று இருக்கும். அதையும் இன்னும் ஒரு இதழ் வந்து அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதையும் வந்து வெளியில் எடுத்துக்கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் அதோட போட்டு நீங்கள் வெட்டி வடையை சமைச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து செமிக்காத மாதிரி ஏதோ பிளாஸ்டிக் கொண்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த நீளமாக இருக்கிற தண்டு பகுதியையும் இந்த இதழ் வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இதழும் இருக்குது அதில். அதையும் வந்து முதல் எடுத்துக்கொள்ளுவோம். அதாவது பிஞ்சு பூ மாதிரி இருக்கிறதுல வந்து அது எதுவும் இருக்காது. பெரிய பூவாக இருக்கிறதுலாம் இப்படியான அந்த இதழ்கள் வந்து இருக்கும். பிஞ்சு பூ இருக்கும் பொழுது அதில் நீங்கள் எடுக்க தேவையில்லை, அதை அப்படியே வந்து விட்டுக்கொள்ளலாம். அதை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், சரியான ஸ்ட்ராங்கானது. அதனால தான் நான் வந்து இதை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வடிவாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். முதல்ல வந்து நீங்கள் தேவையான மாதிரி அந்த வாழைப்பூவை வந்து போட்டுக்கொள்ளுங்க. அதில் இருக்கிற உள்பகுதியை வந்து நான் போடலை, ஆனால் வாழைப்பூ மட்டும்தான் போடுறேன். இப்போ வந்து அந்த பூவல் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸுகளாக வந்து வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த பூவைத்தான் இந்த வடைக்குள்ளே போட போகிறேன். இப்போ வந்து குட்டி குட்டி பீஸுகளாக வந்து இதை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழைப்பூ வந்து வெட்டின ஒன்றும் கருப்பாக வந்துடும். அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணிக்கு கொஞ்சம் தயிர் போட்டுட்டு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த வாழைப்பூ வந்து கருப்பாக வராதுன்றதுக்காக அப்படி நான் போட்டுக்கொள்கிறேன். நீங்களும் அப்படி போட்டுக்கொள்ளலாம். சில பேர் உப்பு தண்ணியிலையும் போட்டுக்கொள்ளுவினோம். ஆனால் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே புதுசாகவே கலர் மாறாமல் இருக்கும். ரெண்டதுக்காக நான் அப்படி போட்டுக்கொள்கிறேன்.
இப்படி ஒவ்வொன்று வெட்டி வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. அது மோர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இல்லையான்னு சொன்னால் தயிர்லேயும் வந்து நீங்கள் மோரை செய்துட்டு வந்து இதே மாதிரி அதுக்கு நீங்கள் இப்படி வெட்டி வெட்டி போட்டுக்கொள்ளலாம். கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் போட்டிங்கன்னு சொன்னாலும் அந்த கையில் வந்து கலர் பிறலாது. இப்போ வந்து நான் வந்து பெருங்காய பவுடர் வந்து போட்டிருக்கிறேன் கொஞ்சம். நீங்கள் தேவையானா போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வாழைப்பூ எல்லாத்தையும் வந்து வடித்து எடுத்து இப்படி வந்து போட்டுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு சுவையாக இருக்குது. நீங்கள் அந்த தயிரில் வந்து அந்த வாழைப்பூவை கலந்து வச்சிருக்கும் பொழுது. இப்போ நான் வெள்ளை அரிசி மாவு வந்து போட்டுக்கொள்கிறேன். இது ஏன் போட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் வடை மாவு வந்து இறுக்கமாக வருமன்றதுக்காக வந்து வெள்ளை அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வட்ட வடிவாக ஒரே அளவில் வந்து இப்படி ஒரு ஸ்பூனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட இருக்கிற அளவை வச்சு நீங்கள் என்ன மாதிரியும் ஒரு வட்ட வடிவாக வந்து முதல்ல எடுத்து வச்சு கொள்ள வேணும். இப்போ எல்லாத்தையும் வந்து உருட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் உருட்டி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து கடலை வடை எப்படி செய்வீங்களோ அதை மாதிரி வந்து தட்டி எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து இன்னும் நல்லா தட்டி மெலிசாயும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஆக மொறுப்பாக இருக்குமென்றதுக்காக நான் அப்படி போடலை. நீங்கள் அப்படி மொறுப்பு தேவைன்னு சொன்னால் அப்படி போட்டுக்கொள்ளலாம். இன்னும் நல்லா தட்டி மெல்லிசா வந்து நான் ஓரளவாக தான் தட்டி இருக்கிறேன். சாதுவாக மேலுக்கு அமர்த்தப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னும் நல்லா வந்து மொறுப்பாக வேணுமென்னு சொன்னால் தட்டி கொள்ளலாம். இப்போ வந்து 4-5 நிமிடங்கள் 2 பக்கம் பிரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்படி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. கிட்ட போடக்கூடாது. கொஞ்சம் தூரத்தான் போட வேணும். அப்போ தான் வந்து அது உடையாமல் கொள்ளாமல் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உடையல் எதுவும் இல்லாமல் சூப்பரான மொறுப்பான ஒரு வடை வந்திருக்கு. பார்க்கவே தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சூப்பரான ஒரு வாழைப்பூ வடை வந்து நல்ல ஹெல்த்தியானதும் வந்து அது வயிற்றில் ஸ்டோன் அதுகள் இருந்தால் வந்து இந்த வாழைப்பூ வந்து சாப்பிட்டா நல்லமென்று சொல்லிவினோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ வடை உங்களுக்கு செய்து காட்டி இருக்கிறேன். நல்ல மொறுப்பான வடை வந்து சொன்னால் சூப்பரான வாழைப்பூ வடை வந்திருக்கு. செய்த முறையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி செய்தேன்னு சொல்லி நல்ல ஒரு ஹெல்த்தியான வடையும் கூட என்று நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. புதுசாக பார்க்குற நீங்கள் மறந்து போகாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.